ஆண் பாவம் பொல்லாததுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு நெகட்டிவா போர்ட்ரே ஆகுது அப்படிங்கிற ஒரு இதுவும் பார்த்திருப்பீங்க. நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. என்னன்னா, பெண்கள ரொம்ப தப்பா காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால நெறைய ரைட் அப்ஸும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ, ஆ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஒரு இது இருக்கா? ஏன்னா பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸோட யோசிக்கணும் அப்படிங்கிற இடத்துல, இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் வருது அப்படிங்கிறத ஹவ் டு யூ ஃபீல் அபௌட் இட்? அது ஒரு மேல் கேசிங் ஃபில்மா போர்ட்ரே ஆவுதுன்னு நெறைய பேர் சொல்றாங்க. பட் தட் வாஸ் நாட் த இன்டென்ஷன் அட் ஆல். அது வந்து அது அப்படி ஆயிருக்குன்னா, அத திரும்ப ரீவிசிட் பண்ணி, அது எதனால அப்படிங்கிறத ரீவொர்க் பண்ணி, திரும்ப அடுத்த ஸ்கிரிப்ட்ல அது வராத அளவுக்கு பண்றது தான் கலையோட வேல. இப்ப என்னோட டயலாக்ஸும் அந்த மாதிரி போர்ட்ரே ஆயிருக்குது அப்படின்னா, ஓகே, எஸ், அந்த விமர்சனத்த நம்ம ஏத்துக்கிட்டு, ஓகே, அடுத்த தடவ இந்த மாதிரி ஆகுதா அப்படிங்கிறத திரும்ப ரீதிங்க் பண்ணி அத வேலை செய்யணும்னு நெனைக்கிறேன். விமர்சனங்கள் வரணும், ஆரோக்கியமானது. அது ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கும் பட்சத்தில, எஸ், கண்டிப்பா அத நம்ம ரீவொர்க் பண்ணி ஆகணும். யாருக்கு அது அது என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. உண்மையிலேயே அது இன்டென்ஷன் கிடையாது. கலைய பத்தி எனக்கு நிஜமா தெரிஞ்சதுனால, ஐ நோ ஹூ ஹி இஸ், வாட் அ கைண்ட் ஆஃப் ஹியூமன் ஹி இஸ். அது அது இல்ல. அது இன்டென்ஷன் இல்ல. அதில அதில அது வந்து அப்படி போர்ட்ரே பண்ணணுங்கிறது எங்க இன்டென்ஷனே கிடையாது. அப்புறம் வணிக ரீதியான காரணங்களுக்காக ஒரு ஹீரோ சென்ட்ரிக் ஃபில்மா அது இருக்கணுங்கிறதுனால, முதல்ல வேற ஏரியாவா இருந்தது அந்த ஸ்கிரிப்ட் பவுண்டு படிக்கும்போது. அது ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸ்கிரிப்ட்ஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். அப்ப அந்த சேஞ்ச்ல வந்து ஒரு வேள நாம சொல்ல வந்த கருத்து டைல்யூட் ஆயிருக்கலாம். அது மிஸ்கன்செப்ஷனோட போய் போர்ட்ரேயலா அது விழுந்திருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே இது ஒரு விஷுவல் மீடியம். அத சரியா நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அது சரியான விதத்தில ஹேண்டில் ஆவலங்கிறது நம்ம தப்பு தான். சில விமர்சனங்கள் எனக்கும் இருந்தது கலைக்கிட்ட. அது உட்காந்து சொல்லும்போது, ஆமா தல, ஓ, இப்படி போயிட்டு போர்ட்ரே ஆயிருக்கா? ஓகே அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த படத்தில அத சரி பண்ணணும்.